அண்ணி பார்த்து வாங்க. வா வா வா, பார்த்து வா, மெதுவா வா, பிடிச்சுக்கோ. பார்த்து வாங்க. ஆசானே, தேவி சிஸ்டர் வீட்ல இருந்து வராங்க. என்னது? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குமா? வாங்க வாங்க சார். நல்லா இருக்கியா? வா வா மா பாப்பா எப்படி இருக்கு மா. நல்லா இருக்கா வா 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 ஷாலினி வா வா தேவி வா உட்கார் பார்த்து வாமா. உட்காருமா. வா. சரி வாங்க சம்பந்தியம்மா. அக்கா வா தேவி. அக்கா மாம்ஸ் உட்காருங்க சம்பந்தி. வா அக்கா வா வா. ஷாலினி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இருக்கீங்க அத்தை? ஆ. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஹாய் தேவி. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊருக்கு போன இடத்துல யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி மாமா இருக்கு? பரவாயில்ல தேவி, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. கத்தியால குத்துறவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுதா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்ல வேண்டியதானே கையல்? அத்தை என்ன கையல், என்ன யோசிக்கிற? யாருன்னு தெரியல. ஊர்க்காரங்களே வேற ஒரு பிரச்சனையில நமக்கு எதிரா இருந்ததுனால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஊர்க்காரங்க எதிரா இருக்காங்களா? ஐயோ அத்தை, அது ஒரு பெரிய கதை. நான் அப்புறம் சொல்றேன். ஆ, தம்பி, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மேடம். அப்புறம் என்னத்த தேவி ஷாலினி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தேவியை கூட்டிட்டு வரேன்னா வேற என்ன விஷயமா இருக்க போகுது? அதான் நான் அன்னைக்கு போன்லயே சொன்னேனே, தேவிக்கு வளகாப்பு நடத்துறத பத்தி. அதான் நேர்லயே பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, தேவியோட வளகாப்ப கிராண்டா பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்க எல்லாம் சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரமே நம்ம வளகாப்பு வச்சுக்கலாம். ஐயோ கண்டிப்பா பண்ணிடலாம் அத்தை. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். பேசிட்டு இருங்க. இருதனோ, நான் போறேன். நீ இரு, நான் பாத்துக்கிறேன். சம்மந்தி. தேவி தேவி எப்படி இருக்க? சம்மந்தி. ஐயோ நீங்க போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். சொல்லுங்க சம்பந்தி. நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம். என்னடா இவ போன வாரம் ஒரு மாதிரி பேசுறா, இந்த வாரம் ஒரு மாதிரி பேசுறான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நல்லா யோசிச்சு தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க சம்பந்தி? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் சம்பந்தி. என் பொண்ணு ஷாலினிய உங்க பையன் அன்புக்கு கட்டி வைக்கலான்னு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த ஐடியா சுத்தமா இல்ல. என்னாச்சு? என் பையன்தான் இப்ப உங்க பொண்ணு கிட்ட பேசுறதே இல்லையே. அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு தானே இருக்கான். உங்க பையன் பேசாம இருக்கிறதுக்காக நான் என் பொண்ணை தூக்கி கொடுத்துட முடியுமா? அப்புறம் டாக்டர் செக்கப்லாம் போறியா? என்ன சொல்றாங்க? நம்ம வீட்டு செல்ல குட்டி என்ன சொல்றாங்க? அவனுக்கு என்னக்கா எட்டி எட்டி உதைக்கிறான், ஜாலியா வயித்துக்குள்ள விளையாடிட்டு இருக்கான். விக்னேஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருக்கா. பிசினஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காரு. வளகாப்புக்குள்ள வந்துருவாரு. சரி சரி. இல்ல, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கும் அது நல்லாவே தெரியும் சம்பந்தி. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கனவு இருக்கும்ல. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஒரு பெத்தவளா நான் ஆசைப்படுறதுல தப்பில்லையே. என்னடா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாளேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உங்க குடும்பத்துல என் மகளை கட்டித்தர எனக்கு விருப்பம் இல்லை. ஷாலினி அண்ணி ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் 1 இயர்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நீ. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸா? அதெல்லாம் இல்ல நீ, இதோட நிறுத்திட போறேன்.
அப்ப ஜாபுக்கு போறேன். அது அவர் தான் சொல்லணும். சார் சொன்னாதான் கேப்பீங்களோ? ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் இல்ல. ஏய் வெக்கல பட தெரியுமா உனக்கு? ஷாலினி, நானும் கையிலும் லைஃப்ல ஒண்ணு சேர்ந்த மாதிரி நீயும் அன்பு ஒண்ணு சேருவீங்க. டோன்ட் வரி. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணி. ஏ தானோ, இதோ வந்துட்டேங்க. இதோ வரேன். சரி அண்ணி. அப்புறம் அப்புறம்க்கா நீ எப்படி இருக்கன்னு சொல்லு. என்ன சம்பந்தி திடுதிப்புன்னு இப்படி வந்து சொல்றீங்களே? நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தோம். என்ன மன்னிக்கணும் சம்பந்தி. உங்க ஆவலுக்காக என் பொண்ணை நான் பலி கொடுக்க முடியுமா? ம்